ஹாய் ஹலோ மக்களே, நாளைக்கு நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு போகிறோம். என்னப்பா போகிறோம்ல ட்ரிப்பு போகிறோம். அந்த ட்ரிப் என்ன ஏது எங்கே போகிறோம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வ்ளாகில் வரும். ஸோ இன்றைக்கான வ்ளாக் என்னென்னா, நாளைக்கு ட்ரிப்பு போகிற ப்ரிப்பரேஷன் வ்ளாக் இன்னைக்கு பேக் பண்ணுறதாகட்டும், காரை ப்ரிப்பேர் பண்ணுறதாகட்டும், அதை பற்றி தான் இன்னையோட வ்ளாக். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னப்பா இன்னுமா எடுத்து வச்சிருக்க? நானும் வச்சு பார்த்தேன் பிரசாந்த், எனக்கு ஃபிட்டே ஆக மாட்டேங்குது. 2-3 மணி நேரம் ஏதோ பண்ணிட்டு இருக்கியே. இல்ல எனக்கு ஃபிட்டே ஆகல. என்ன என்னோட துணி முடிஞ்சு போச்சு, 10 நிமிஷம் தான். நீ வைக்கவே இல்ல. நான் அவ்வளவுதான், நீ வச்சேன்னா நான் வச்சிருவேன். என்ன 2-3 மணி நேரம் 3 மணி நேரமா எடுத்து வச்சிட்டு இருக்கேன். துணி பண்ணிட்டு இருக்கேன். நான் அவ்வளவுதான். நீ அவ்வளவுதான். நான் முடிச்சாச்சு. நாளைக்கு போக எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஏன் நீ இவ்வளவு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்க? ஏன் நீ இவ்வளவு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்க? ஒரு வாரத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஏன் ஒரு வாரத்துக்கு மேல, ஒரு வாரத்துக்கு கம்மியா ஸ்டே பண்ண போறோம். ஒரு வாரத்துக்கு இல்ல ஸ்டே பண்ண போறோம். ஆமா, ஆனா நீ எனக்கு 3 டேஸ் தான் சொன்ன. இல்லையே, ஒரு வாரம். ஐயோ, நான் வேற 4 நாள் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் வேற 4 நாளே ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது நானே பண்ண முடியும். நிஜமாவா? ஆமா, ஒரு வாரம் ஸ்டே பண்ண போறோம். நான் எடுத்து வச்சிட்டேன், என்னோட முடிஞ்சிச்சு. ஓகே, என்னோட பேக்கிங் முடிஞ்சிருச்சு. எனக்கு இன்னும் இருக்கு. ஏன்பா என்னப்பா நீ 3 மணி நேரம் எடுத்து வச்சு இன்னமும் இருக்குங்கிற? நான் பத்தியா 10 நிமிஷம். ஆமா, 4 நாள் தான் எடுத்து வச்சிருக்கேன். உன் இஷ்டம். இனி ஒரு 3 மணி நேரம் வேணுமா? நீ நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா ப்ளீஸ்? என்ன ஹெல்ப் பண்ணணும்? எடுத்து வைக்க. அதெல்லாம் பண்ணிக்கலாம். சீக்கிரம் எடுத்து வை. இனி நிறைய வேலை இருக்கு. கீழே போய் உன் காரை நீ வேற தொலைக்கணும். ஆமா, உன் கார் ஸ்வீட் வேற வாங்க போணும். அது வாங்கிக்கலாம். இனி உன் கார் வேற நீ தொலைக்கணும். எவ்வளவு வேலை இருக்கு. கோச்சுக்காம அந்த ட்ரெஸ் கொஞ்சம் எடுக்கறியா? எந்த ட்ரெஸ்? வா, அது எனக்கு அவ்வளவுதானே? அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சா? நான் போயிட்டு மத்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, இதுக்கு மேல ட்ரெஸ் போய் எடுக்கணும். ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கலாம். 1 hour later. என்னப்பா முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் பிரசாந்த். 5 minutes. எவ்வளோ? 5 minutes. காத்திருந்து காலங்கள் போகுதடி. 1 hour later. என்ன பிரீத்தி? எஸ் பிரசாந்த். இந்த லேடிஸ் பேக்கிங் கொஞ்சம் கஷ்டம் தான் போல. எவ்வளோ என்ன பண்ற? எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்ன ஹெல்ப் பண்ணனும் உனக்கு? எனக்கு ஹெல்ப்பே பண்ணல பிரசாந்த். என்ன ஹெல்ப் பண்ணனும்? எனக்கு ஹெல்ப்பே பண்ணல. என்ன ஹெல்ப் பண்ணனும்னு கேக்குறேன். பேட் ஹஸ்பண்ட். நேத்து நைட்ல இருந்தே உன்னை எனக்கு பிடிக்கல பிரசாந்த். என்ன பண்றது? நீ வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் மழை கொட்டும். ஐயோ பிரசாந்த், வீட்ல இருக்குடா. என்ன வெயிட்டா இருக்கா? ஆமா தள்ளி. அப்படியா? சரி இரு மக்களை, இருங்க. நான் அவளுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்து எடுத்துக்கிறேன். ஃபைனலி சூட் கேஸ் முடியாச்சு. என்னப்பா பண்ணுற? இறக்கிருவியா? எல்லாம் ஹெல்ப் பண்ணுமா? ஹெல்ப் பண்ணுமா? வரேன். புடி. ஆமா, வா. என்னப்பா பண்ற? சரி வா. வா. உன் ட்ராலியை பார்க் பண்ணு. அடுத்தது உன் காரை போய் துடைக்கணும். ஓகே, எடுத்துட்டு வா. உன் காரை தான் துடைக்கணும். எடுத்துட்டு போ. எங்க வச்சிருக்கேன்னு உனக்கு தானே தெரியும். துணி, அப்புறம் சோப்பு, கார் துடைக்கிற துணி எங்க? எடுத்துட்டு கீழே போய் அப்புறம் துடைக்கும் போது திருப்பி நம்ம மக்களே, நாங்கள் துடைக்கும் போது திருப்பி நாங்கள் வரோம் திரும்ப. பாருங்க மக்களே, எவ்வளோ ஸ்லோவாக வரா பாருங்க. என்ன யோசிச்சுட்டே வர? இல்லை உங்கள் கார் இல்லை, என் கார் நான் துடைக்கிறேன்ல, அதே மாதிரி உங்கள் கார் நீங்கள் தானே துடைக்கணும். மக்களை இப்போ எப்படி எடுத்து உள்ள வைக்கிறான்னு மட்டும் பாருங்க.
ஆஹா வெய் பார்க்கலாம். கிம்பரை உடைச்சேன்னு வச்சுக்க, பம்பரை உடைச்சேன்னா உன்னை உடைச்சிருவேன். பிரசாந்த் வெயிட்டா இருக்கு பிரசாந்த். தூக்கு பார்க்கலாம். வெயிட்டாக இருக்கா? சங்கோட பண்ணாத பிரசாந்த். இதா வரேன் இரு. என்னை ஏமாத்தி வேலை வாங்குறதே உனக்கு வேலையாக போச்சு. இவ்வளோ வெயிட் எனக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வாரம் ட்ரெஸ் பிரசாந்த். இவ்வளோ வெயிட்டாவா? என் ராஜதந்திரம் பழித்து விட்டது மக்களே, என் ராஜதந்திரம் பழித்து விட்டது. ஒரு வழியா என்ற புருஷனை நான் வேலை வாங்கிட்டேன். செம்ம வெயிட்டாக இருக்குப்பா. எங்க அம்மா கூட என்ன வேலை வாங்கலடா. என்னப்பா? எங்க அம்மா கூட என்ன வேலை வாங்கலடா. உன் காரு நீ தான் துடைக்கணும். ட்ரிப்பு கேட்டேன்னு சொல்லிட்டு நீ இப்படி பண்றியடா, கார் துடைக்க விட்டுட்டியடா. ட்ரிப் யார் கேட்டா? நான் தான் கேட்டேன். அதில் வந்து என் அஃபிஷியல் ட்ரிப்பையும் உள்ள நான் சேர்த்துக்கிட்டேன். அது அப்போ நீ என்ன துடைக்கணுமா? துடைப்பா நீ தொட. இதுக்கு எல்லாம் பிள்ளையார் சொல்லி நீ தான், அதனால் நீயே தொட. எங்க அம்மா மட்டும் பார்த்தா என் நிலைமை பாரு. நல்லா துடைக்கணும் காரை. கார் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கணும்னா அது நீ கண்ணாடி வாங்கி ஓட்ட வேண்டியதானே. My patience is waning, is this entertaining? My patience is waning, is this entertaining? அதெல்லாம் ஒட்டிக்கலாம், நீ ஃபஸ்ட்டு தொட. பாரு எவ்வளோ அழுக்கு பண்ணிருக்க நீ. தொட நல்லா துடைக்கணும். டேய் தொடடா, கீழே தொடடா, தரைய தொடடா, சாவு அடிக்கிறாங்களே நீங்க. பார்த்தீங்களா நான் எப்படி தப்பிச்சேன் அப்படி சொல்லி. என் புருஷனே எல்லாத்தையும் துடைக்கிறாரு. என்னப்பா ஏதோ சொன்னியா? இல்லை பிரசாந்த், நீ பாவம்ல, அதனால நான் ஹெல்ப் பண்ண முடியலையேன்னு ஃபீல் பண்ணுறேன். என்னென்ன பேசுகிறான் பாருங்க, கம்பி கட்ட கதையெல்லாம் பேசின்னு இருக்கான். மம்மி பாருங்க உங்கள் பையனை நான் எப்படி வேலை வாங்குறேன் அப்படின்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வாய்த்த அடிமை மிகவும் திறமைசாலி. பாருங்க, நல்லா பாருங்க, காரை நல்லா க்ளீன் பண்ணுறாருல. பார்த்தீங்களா? என்ன எவ்வளோ நேரம் ஆகும் பிரசாந்த்? முடிஞ்சுதான். இப்போ நாங்கள் ஷாப்பிங் வேறு போகணும் ஊருக்கு போகிறதுக்கு. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரை கழுவ, அதான் தொடச்சல, அதான் வைப் பண்ணனே பிரசாந்த். ஒரு வழியா பிரசாந்த் வந்து வாஷ் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ நாங்கள் வந்து ஷாப்பிங் போக போகிறோம். என்னப்பா ஷாப்பிங் முடிச்சிட்டியா? என்ன இன்னும் என்ன ஷாப்பிங்கு? சாப்பிட வேண்டியது எடுக்கணும்ல. என்னது? நான் சாப்பிட வேண்டியதெல்லாம் வாங்கணும்ல. அது எங்கே வாங்க போகிற? அது வந்து ஷெல் பெட்ரோல் பங்க்ல. சரி ஓகே, நான் அங்கே அடுத்தது இப்போ பெட்ரோல் அடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். ஓகே, ஷெல்லில் டேங்க் ஃபுல் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னது உன் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன், வீட்டில் கொஞ்சம் வச்சுருக்கேன். கொஞ்சம் வாங்கிட்டேன். சரி ஓகே, நானும் பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பலாம். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்குவோம், காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும்ல. ஓகே பாய்.